Hey guys, welcome to the Shinpad podcast. This is Vignesh and again with my friend Bala. Bala, vanakkam. Uh, Hello. One question before we start this episode. In fact, is Chenak the greatest showman you have ever seen? Maybe in the last couple of months. In a way, ரொம்ப ஒரு நல்ல நல்ல வைப்ஸா போயிட்டு இருக்கோம். நம்ம நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாத மாதிரி வந்து நல்ல வைப்ஸா போயிட்டு இருக்கோம். டென்ஹாக் வந்து ஒரு அவர் ஸ்டார்ட் பண்ணப்போ என்ன சொல்றது, சைன் பண்ணோடனே, மேனேஜரா சைன் பண்ணோடனே இன்டர்வியூ கொடுக்குறப்போ கோச் கான் பெர்ஃபார்ம் மேஜிக் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா லிட்டரலா வந்து நம்ம ஃபீல்ட்ல வந்து அவர் என்னன்னோ மாயாஜால வித்தையெல்லாம் காட்டிட்டு இருக்காரு மேட்சுக்கு மேட்ச். எவ்வளவு எக்ஸ்டெண்ட் போயிருக்குன்னா ஈவன் பாஸ்டியன் ஸ்வைன்ஸ்டைகரோட ஸ்டேட்டஸ் இஸ் நோ மோர் ஜிங்ஸ் ஃபார் அஸ். அந்த அளவுக்கு நம்ம ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு பியூரிட்டி கொண்டு வந்திருக்காரு. I don't know if I believe you believe in purity. I also don't believe in purity, but I don't know what is. I'm அடிச்சு விடுறேன். There is some sort of purity. Maybe this is divine. This feeling is divine. I don't know. Maybe this is why we ஒரு பிலீஃப் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். That's pretty good. And I have to say, like, the Barca match is one of the best matches I've ever seen. Football match as a neutral கண்டிப்பா எல்லாம் என்ஜாய் பண்ணிப்பாங்க. But what was your feeling? What was your football art telling you throughout the game? அது சாசம் சார். நான் வந்து அந்த மேட்ச் நடக்கிறப்பலாம் ஏன் நம்மளுக்கு நம்ம கண்ணு இருக்கு யுனைடெட் ஃபேனா இல்லாம ஒரு நியூட்ரல் பேர் ஆஃப் ஐஸா நமக்கு யாராவது கிஃப்டா கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும்னு தோடிட்டே இருந்துச்சு. பிகாஸ் அவ்வளோ ஃபன் அந்த மேட்ச்ல. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அதுதான் பெரிய நமக்கு கிடைச்ச சான்ஸுக்குமே பாஸ் ஆல்சோ டிட் கெட் ஆல்மோஸ்ட் காசிமீரோ. எவ்வளவுதான் நம்ம பெருமையா நெஞ்சு தட்டி சொன்னாலும் சில சமயம்லாம் அவரு தட் டைம் கொஞ்சம் இதா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் அந்த ஓன் கோல் எல்லாம் போயிருந்துச்சுன்னா ஓ மை காட். பட் வி கேம் பேக். அந்த ஃபர்ஸ்ட் கோல் போன அப்புறம் அகைன் the not so famous near post DK. So that's அது வைட்டெல்லாம் இருந்துச்சு அந்த கோல் போறப்போ. நீ சொல்ற மாதிரி இட் வாஸ் நாட் a surprise, பட் என்னையா இது திரும்ப ஒரு ஸ்பானிஷ் அப்போசிஷன் ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு நாமளே போன யுனைடெட் ரிவ்யூ எபிசோட்ல வேற சொல்லி தொலைஞ்சிட்டு போயிருந்தோம். ஸ்பானிஷ் அப்போசிஷன் டெஹியா பார்த்து பண்ணுங்க சார் அப்படின்ட்டு. that was thing. And நம்ம again அந்த சைடுல ஆப்போசிட் எக்ஸ்ட்ரீம் ஆல்மோஸ்ட் similar thing happened. near postல இது விட்டுட்டாரு ராஷ்ஃபோர்ட். I don't know what he is eating for his breakfast or lunch or dinner or whatever, but ஏதாவது மாய இது குடிச்சிட்டு வராரா என்னன்னு தெரியல. not sure portion maybe. but the first goal கூட second goal also chance இல்ல. அந்த ரன் பண்ணி இது பண்ணதெல்லாம் ரஃபீனியாவை மொத்தமா என்ன சொல்லிட்டு ஃப்ளோர் பண்ணிட்டு போவாரு ரஃபீனியாவை. பயங்கரமான ஒரு சீக்வென்ஸ் அது. and also அந்த இதுவும் செகண்ட் ஆல்மோஸ்ட் ஒன் கோல் இருந்துச்சு. அப்புறம் அவங்க இதான அப்புறம் தான் கொஞ்சம் I don't know what happened. அந்த செகண்ட் கோல் என்ன நடந்துச்சு எனக்கு புரியவே இல்லை. what was that? It was ஒரு கிரேசியான மொமெண்ட். அகைன் லெவன்டோஸ்கி blinded and De Gea got blinded by both of them. So ஒரு chaotic-ஆன கன்ஃபியூசிங்கான சினாரியோ அப்படியே எல்லார் கால்குள்ளேயும் கைக்குள்ளேயும் பூந்து கோல் போயிடுச்சு. அகைன் அன்ஃபார்ச்சுனேட். அண்ட் நம்ம ஆக்சுவலா என்ன சொல்றது, பேலன்ஸ் படி பார்த்தா ரெண்டு டீம்ஸும் சிமிலரா, நம்பர் ஆஃப் ஷாட்ஸ் சிமிலர், பட் நம்ம நிறைய பெட்டர் சான்சஸ் கிரியேட் பண்ணோம் அண்ட் கன்சிஸ்டண்டா வி வேர் அட் தெம். அது எனக்கு ரொம்ப ஒரு இதா இருந்தது. ஒரு பெரிய ஸ்டேடியம் போயிட்டு ஒரு பெரிய அப்போசிஷன் போயிட்டு சம்டைம்ஸ் அந்த அப்போசிஷன் டீம் நல்லா இல்லாட்டாலும் நம்ம அந்த ரெப்யூட்டேஷனுக்காகவே ஒரு மாதிரி ஆடுவோம். எஸ்பெஷலி இப்போ ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க எவ்வளவுதான் டொக்கு ஃபார்ம்ல இருந்தாலும் அங்க போய் நம்ம தடுமாறிட்டு இருப்போம். எக்ஸாக்ட்லி. I thought ஜெயிச்சிருந்தா தோணுது. பட் nevertheless we put up wild show தான் சொல்லுவேன். சான்ஸே இல்ல. நல்ல ஒரு கேம் அது. அதான் அகைன் நியூட்ரலா இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு தான் வந்து எனக்கு இருந்துச்சு. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட் ஃபார் பார்சிலோனா ஐ கெஸ் பிகாஸ் பெட்ரி வந்து இன்ஜர்ட் அண்ட் அவுட். ஃபார்ச்சுனேட் ஃபார் us டெஃபினெட்லி. கேவியை வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 3வது-4வது நிமிஷத்துலயே கேவியை வந்து மேனிபுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஆளுங்க. அந்த பையனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தலங்கனால கேசிமிரோ, ப்ரூனோ, ஃப்ரெட் 3 பேரும் அவரை வந்து வைன் பண்ணிட்டே இருந்தாங்க. ஐ மீன் அவர் ஒரு 4-5 எல்லோ கார்டு வாங்கியிருக்கணும். ஆப்வியஸா ஸ்பானிஷ் மேட்சஸ்னா வந்து
ரெஃபரீஸ் கொஞ்சம் லீனியண்டா தான் இருப்பாங்க ஸ்பானிஷ் அப்போசிஷனுக்கு. இட்ஸ் ஓகே. ஐ மீன் நம்மளுக்கும் ஒரு 1-2 yellow cards வந்து கொடுக்காம விட்டாரு. ஸோ that penalty thing, penalty or almost அது ஆக்சுவலா பெனல்டி கிடையாது, ஃப்ரீ கிக். பட் அது கண்டிப்பா ஒரு என்ன சொல்றது ரெட் கார்டு வர்தி ஆஃபென்ஸ் தான் அது. அடிச்சு படுக்க போட்டு வருவார் ராஷ்ஃபோர்ட், ஜூல்ஸ் குண்டே லாஸ்ட் டிஃபெண்டர். பாவம் நம்ம ஆர் பால்டி செக்ஸி பால்டி கோட கார்டு ஃபார் தட். அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. அவர் கோவப்பட்டு பெருசா லைக் ஃபீல்ட்ல வந்து பிளேயர்ஸ் மேல கோவப்பட்டு கத்துறதுங்கிறது வேற, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறது. பட் இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்னு நினைக்கிறேன், நம்ம பாக்குறோம்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு ரெஃபரி மேல கோவப்பட்டு டைரக்டா கத்துறது. That's one a different aspect that we are trying to get used to it. Another different aspect is Fred or second half performance. I don't know, his first half is it's very this, and second half is like turning out to be another Fred. So இது என் ஃப்ரெண்ட் வந்து சொன்னா ஒரு எக்ஸாம்பிள். யூசுவலா வந்து ஃப்ரெட் வந்து என்ன பண்ணுவாருன்னா, புதன்கிழமை மேட்ச் நல்லா ஆடுறாருன்னா ஞாயிற்றுக்கிழமை மேட்ச் டொக்கா ஆடுவாரு. ஆனா இந்த மேட்ச்ல பாரு ஒரே மேட்ச்லயே 2 ஹாஃப்ல வந்து 2 எக்ஸ்ட்ரீம் ஃப்ரெட்டை நம்ம பாத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். கரெக்ட். அந்த பேலன்ஸ் சீக்கிரம் கொண்டு வந்துரு. கண்டிப்பா நம்ம எவ்வளவு திட்டு நம்ம எக்ஸாஸ்பிரேஷன்ல கத்திட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, என்னையா இப்படி ஆடுறீங்க அப்படின்ட்டு. செகண்ட் ஹாஃப்ல பார்த்தா போட்டு டாக்கிள், இன்டர்செப்ஷன், பாஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு எல்லா இடத்துலயும் இருந்துட்டு. I think almost எல்லாமே similar. Van Bissaka also. I don't know how to call it, getting used to it அந்த பேஸ்க்கு. பட் Van Bissaka almost இது பண்ணாரு. ஒரு பால் பாஸ் பண்ணும்போது didn't even go for it. ஆப்போசிஷன் வந்து இது பண்ணிட்டாங்க. That's too scary. But again அவர் இம்ப்ரூவ் ஆயி இது பண்ணாரு. So that's the good thing. And I guess இது வந்து நம்ம ஒரு பேட்டர்னாவே பாக்குறோம்னு நினைக்கிறேன். even வரான் கூட அந்த மாதிரி தான் இருந்துச்சு. வரான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப டச் அண்ட் கோ இருந்தாரு. But again he came back very strong. But I guess it also has to do with the manager நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் நம்ம ஷேப் சேஞ்ச் பண்றோம், டாக்டிக்கலா ஸ்லைட்டான ட்வீக்ஸ் வருது எப்பவுமே. அது எக்ஸாக்டா ரியாக்டிவ்னு கிடையாது. பட் நம்ம வந்து எந்தெந்த இடத்துலலாம் கஷ்டப்படுறோமோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாம ஹாஃப் டைம்குள்ளேயே சின்ன சின்ன ஸ்ட்ரக்சரல் டாக்டிக்கல் ஷிப்ஸ் எல்லாமே நடக்குது. அது வந்து ரொம்ப பார்க்க பாசிட்டிவா இருக்கு. பிகாஸ் யூஸ்வலா மேனேஜர்ஸ் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ண பார்ப்பாங்க, லைக் வெயிட் பண்ணி பார்ப்போம், இன்னும் ஒரு 15 minutes கூட போகணும். பட் Ten Hag is pretty bold in changing whatever that needs to be changed. ரொம்ப பிளசன்ட். ஏன்னா நம்ம போன சீசன் வந்து நம்ம பார்த்த கன்றாவிக்கெல்லாம் வந்து இந்த சீசன் வந்து ரொம்ப திருப்தியா தான் இருக்கு. And again we are not என்ன சொல்றது, even in the city matchல தான் சொல்றது, if we are down also we are just not giving it out, we are just going for goals. Even if we ஒரு கோல் அடிச்சாலுமே we are trying to go for the second one. So that's a good thing to see. That's a good positive outcome from our Baldy. So I don't know what else is happening. But Casemiro ஓரோட I think yellow பாவமா இருந்துச்சு. The guy is like destined to get a yellow card even if he does nothing. இல்ல ஆக்சுவலா இது வந்து என்ன சொல்றது, இந்த லைஃப் வந்து விசித்திரமா விளையாடுவாங்கல்ல. அவர் வந்து முன்னாடிலாம் கண்டா மேனிக்கு ஃபவுல் பண்ணுவாரு, ஒரு கார்டும் வராது ரியல் மேட்ரிட்ல இருக்கிறப்போ. இங்க வந்துட்டு ஃபவுலே பண்ணாம சும்மா நிக்கிறப்பலாம் எல்லோ கார்டு கொடுத்துட்டு போறானுங்க. ஆனா ஆல்சோ அவர் PL சஸ்பென்ஷன் வந்து அவ்வளோ பெருசா ரொம்ப பாதிச்ச மாதிரி தெரியல. I think most of us were having some doubts, but I think the நிறைய shift they put really well. Even because வந்து நிறைய பிரஷர்ஸ் எல்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. இது நீ அந்த நான் வந்து யூசுவலா மேட்ச் பாக்குறப்ப இது கவனிக்க மாட்டேன். பட் நேத்திக்கு பாக்குறப்போ லெஸ்டர் மேட்ச்ல கவனிச்சது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து வெஹோஸ்ட் தான் வந்து டீப்பஸ்ட் மிட்ஃபீல்டர், நாட் சாபிட்சர். பார்த்துட்டு அதனால 6.25 அடியில வந்து ஒரு ஸ்ட்ரைக்கரை கூட்டிட்டு வந்து வியர்ட் டாக்டிக்கல் ட்வீக் இது பார்சலோனாலயும் வந்து பண்ணாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா. இட் ஒர்க் தேர், இட் டிட்ன்ட் ஒர்க் கம்ப்ளீட்லி ஹியர். பட் ஒரு ஆனா அவர் வந்து டிஃபெண்டர்ஸை ட்ராக் பண்ணதுனாலதான், அந்த கவுண்டர் பிரஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுனாலதான் ஃபர்ஸ்ட் கோல் வந்துச்சு. தேர்ட் கோலுக்கு வெஹோஸ்டோட மூவ்மெண்ட்டும் அந்த டீகாய் ரன்னாலையும் தான் கோல் வந்துச்சு. That's true. That's what maybe it's a good thing na. Eppadi nama Vijay Shankar third dimensional player sotti squad lead pannom. I don't know if it happens, that's good, or else theriyala if it but we definitely need a forward. Adu muttum nalla theriyudhu. The host is doing a very good job, but obviously we need some Martial எங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியலையேப்பா.
no idea what's happening. Plus again, Sancho is also is back, so that's good to see. And yeah, Barca was a good match. So return like கண்டிப்பா ஏதோ பண்ணுவோன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் அதுக்கப்புறம் ரீசன் லெஸ்டர் மேட்ச் வச்சுக்கலாம். நேற்றுக்கு நடந்த மேட்ச்லயும் pretty easy win தான் சொல்லுவேன். ரொம்ப மேபி இனிஷியலி இந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்து நிறைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் கொஞ்சம் பயம் காட்டிட்டாங்க. ஒரு 5th 6th மினிட்ல இருந்து ஒரு 30th மினிட்க்குள்ள அந்த நம்ம கோல் போட்டதுக்கு அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் பயங்கரமா பயம் காட்டிட்டாங்க நம்மளுக்கு அவங்க. ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் இருப்பாங்க, இவங்க மேனி கூட ஆட மட்டும் கோல் அடிப்பாங்க. இந்த ஆண்டோனியோவா இருக்கட்டும், ஏனாச்சோவா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு டீம்ல இருந்து ஒரு இருப்பாங்க. அதுதான் இது பார்த்துருந்தோம். பட் ஓகே, இட் வாஸ் குட். ஈவன் வாடி when he came off, பட் அதுக்குள்ள நம்ம கிட்ட லீட் இருந்துச்சு. எனக்கு அந்த செகண்ட் ஹாஃப் வந்து லெஸ்டர் செகண்ட் ஹாஃப் பாக்குறப்போ வந்து ஃபேஸஸ் ஆஃப் இட், சிட்டி வந்து நம்ம கூட மொரினியோ டைம்ல எல்லாம் வந்து ஜெயிக்கிறப்போ அவங்க 2-0 அடிச்சிருவாங்க, அடிச்சுட்டு சும்மா பாஸ் பண்ணி ஜாலி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ட்ரைனிங் கிரவுண்ட் ட்ரில் மாதிரி எனக்கு நம்ம நடுவில் ஒரு 2 ஃபேஸஸ் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப ஒரு மாதிரி நம்ம டீம் ஃபுல்லா பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் நைஸ். அண்ட் நம்ம சில பெர்ஃபார்மன்சஸ் பத்திலாம் அப்படியே பேசுவோம். 2 மேட்சஸையும் கம்பேர் பண்ணி, ஸ்டார்டிங் வித் டெஹேயா வாஸ் terrible against Barcelona. அது there is no other way to put it. ரொம்ப 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 சுமாரான பெர்ஃபார்மன்ஸ். 1-2 ஷாட் சேவ் பண்ணாரு. பட் லெஸ்டர் கூட எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருந்தது. நிஜமாவே டெஹேயா ரொம்ப ஓரளவுக்கு நல்லாவே ஆடினாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பஞ்ச் பண்ணாரு. சில இதுல எல்லாம் பஞ்ச் பண்ணும்போது ஐ திங்க் பார்சால தான் பண்ணாரான்னு தெரியல. பார்சால கிளைம் கூட பண்ணல, சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. ஒரு வாட்டி கிளைம் பண்றேன்னு பண்ணி நேரா அவங்க காலுக்கே போய் விழுந்துச்சு. கரெக்ட். இஸ் இம்ப்ரூவிங். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாப் கூட நல்ல செமையான ஸ்டாப் தான். ஐயோ, இந்த பார்சாலோட என்ன தெரியல, அந்த ஒரு கேட்ச் ஒன்னு பிடிப்பாரு பாத்தியா, போய் கையில பிடிச்சே, அது என்ன வாட் வாஸ் தட் எனக்கு புரியல. ஐ மீன் பயம் வந்துருச்சு. அது பிடிச்சிட்டு என்னமோ பண்ணுவாரு, ஏதோ எக்ஸ்ட்ரா ஒரு போட்டு ஏதோ கீழே விடுவாரு. I don't know what was that. But yeah, I think it's one for the near post, one for the Instagram post தான் நினைக்கிறேன். all sums up what he guess. So லெஸ்டர் மேட்ச் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியான டெஹேயா பெர்ஃபார்மன்ஸ். ஈவன் அவரோட பாசிங், ஐ மீன் நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பெருசா யூட்டிலைஸ் பண்ணிக்கல அவரோட பாசிங். பட் அவரோட ஹூஃப் பால்னால தான் நம்ம ஃபர்ஸ்ட் கோலே போட்டோம். பிகாஸ் வெஹோஸ்ட் கண்ட்ரோல் பண்ணி அது வூட் ஃபாஸ்ட் மேல அடிச்சு வந்துதான் சாபிட்சர் பால் எடுத்துட்டு போய் ப்ரூனோ ராஷ்ஃபோர்ட்னு கோல் வந்துச்சு. ஸோ கிரெடிட் வேர் டியூ. நம்ம லாஸ்ட் எபிசோட்ல சொன்னதுதான், நம்ம வந்து டெஹேயாவை கிரிட்டிசைஸ் தான் பண்றோம். we want him to do well every match. So நல்லா ஆடினாருன்னா சந்தோஷம் தானே நமக்கு. that's true. And defenseல கூட நெக்ஸ்ட் வரலாம். I think பேசிட்டோம், பிசாகா பத்தி பேசிட்டோம். ஸ்லைட்லி கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் தான் இருந்துச்சு. பட் இந்த மேட்ச் லெஸ்டர் மேட்ச் அகைன் அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் ஜாலியா விளையாடிட்டு இருந்தாரு. அவரும் ஐயோ நான் இதெல்லாம் என்னங்க மெஸ்ஸியும் இனியஸ்டாவும் ஆடிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது பாக்குறப்போ. பேக் என்ன பண்றாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்க, என்னமோ பண்றாங்க. ரொம்ப பிளசண்டா இருந்தது. அண்ட் டிஃபென்ஸ்ல வந்து வரான் okay against Barcelona. I mean not particularly great because அவரை கன்சிஸ்டன்ட்டா பிரஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. So it was okay. And Lisandro was very good. Barcelona against now சரி, sorry Barcelona against ஆடவே இல்ல அவர், சஸ்பென்ஷன் ஆனாரு. Yeah, Luke Shaw was okay, but again physical battle கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு. But yeah, இந்த மேட்ச்ல பட்டாசா ஆடினாரு. லெஃப்ட் பேக் சான்ஸ் இல்ல, almost gave beautiful assist to Martinez. Oh, that was some header actually. But yeah, அந்த ஹெடர் வந்து இன்னும் கொஞ்சம் பவர் கம்மியா கொடுத்திருந்தாருன்னா உள்ள போய் சொருகி பயங்கர பவர். அந்த வேற மாதிரி கொஞ்சம் இருந்துச்சுனா நல்லா இருக்கும். பட் yeah, you are right. But yeah, again next Dalo அது பியூட்டிஃபுல்லான சான்ஸ் மிஸ் பண்ணாரு. அது என்னன்னு தெரியல. பட் he also played well in the matchல. அது ஒரு ரீஅஷ்யூரிங்கான சைன் தான். ஏன்னா இப்போ நம்ம யாரை வேணாலும் சூஸ் பண்ணலாம் டிபெண்டிங் ஆன் தி அப்போசிஷன். அந்த பேக் லைன்ல வந்து பிசாக்கா, டலோ, ஷா, மல்லாசியா, மார்டினஸ் அண்ட் ஷா மேபி என்ன சொல்றது, அவங்கள எக்ஸாக்டா 11ல இருந்து எடுக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு அவங்க பயங்கரமா ஆடிட்டு இருக்காங்க. பட் யா ஷா வந்து கண்டிப்பா லெஃப்ட் பேக் தான். I would give I don't know my remaining 1,000 rupees in my bank balance to transfer it to Baldi. But yeah, chance illa. பயங்கர அந்த கண்ட்ரோல் இஸ், I mean I would கண்ட்ரோல்லாம் சான்ஸ் இல்ல. அவரோட க்ளோஸ் கண்ட்ரோலும் ஃபர்ஸ்ட் டச் அண்ட் ஆப்வியஸா பால் கேரி பண்றது அவர்தான் எனக்கு தெரிஞ்சு
டிஃபெண்டர்ஸ்ல யூரோப்ல இப்ப இருக்கிற கரண்ட் டிஃபெண்டர்ஸ்ல பால் கேரிங் எபிலிட்டிஸ் அவரை தாண்டி இருக்கிற மாதிரி தெரியல. அன்பிலியபிளி குட். அண்ட் யா மார்டினஸ் அதான் நம்ம சொன்னோம் போன மேட்ச்லாம் அசால்ட்டா இஹினாச்சோ டர்ன் பண்றாரு, புள்ளி பண்றாரு, அவர் பாட்டுக்கு போயிட்டு. அதுவும் ஹாரி சூட்டார் வந்து நல்லா போட் வேஹோஸ்டோட நல்லா டாலா இருக்காரு, 6 அடிக்கு மேல. இவர் வந்து 5 அடிக்கு நின்றுட்டு அவருக்கு அகேன்ஸ்டா வந்து ஏரியல் டோர் வின் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இட்ஸ் ஃபன்னி இனஃப், பட் ஹி வாஸ் வெரி குட் அகேன். அதுக்கப்புறம் யாரு? யா ஐ திங்க் சபிச்சர் ஆல்சோ வாஸ் காசிமிரோ. யா காசிமிரோ he was good, but சில சமயம் it led to that second goal அவரால தான் போச்சு. I guess match sharpness இல்லையோ ஒருவேளை, எனக்கு அதான் தோணுச்சு. maybe yeah, but to his experience அது இருக்க கூடாது. but yeah, it does make a mistake. அது hopefully we need him for the Old Trafford leg, அது கண்டிப்பா. and yeah, he wasn't part of the Leicester system. இன்னும் ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்கலாம், அதுக்கு அப்புறம் will be back, right? இல்ல அவ்வளவுதான், முடிஞ்சது. 2 லீட்ஸ் ஒரு லெஸ்டர் முடிஞ்சது. இன்னொரு மேட்ச்னா லீக் கப் ஃபைனல், அது போனா அவ்வளவுதான். அதுக்கு வந்துருவாரு தலைவர், அதனால பிரச்சனை இல்ல. It's all done. We didn't miss a match, அதான் சொன்னேனே. அது நம்ம இது பயந்துட்டு இருக்கோம், but yeah, we didn't miss a match. Sabitzer also I'm getting used to it. I think he's also pretty, he's also winning, he's also putting effort, he's also putting all the slides in, so that's very good. I guess our Casemiro கூட ஆடுறப்பதான் along with Casemiro ஒரு இன்னுமே ஒரு வித்தியாசமான ப்ராப்போசிஷனா இருப்பாரு. ஏன்னா அவரோட கவுண்டர் பிரேசிங் எபிலிட்டிஸ் வந்து நான் நினைச்சு பார்த்ததோட இன்னொரு 2 மடங்கு பயங்கரமா இருக்கு. ஸோ going to be and அவர் ரெண்டு ஃபீட்லயுமே வந்து சூப்பரா வந்து பாஸ் பண்றாரு. I think it's a very good control, passing கூட பயங்கரமா இது பண்றாரு. What was that goal to Luke Shaw ஒரு பாஸ் பண்ணுவாரே, அது ஓகே, அதுக்கு முந்தின மேட்சா? இந்த மேட்ச்லயே கூட லீட்ஸ் மேட்ச்ல பண்ணுவாரு. இந்த மேட்ச்லயுமே ப்ரூனோ கவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் கோல் பாஸ் பண்ணுவாரு. அண்ட் அந்த ராஷ்ஃபோர்ட் கோல் பில்டப்லயே வந்து சாபிட்சர் would be involved. So கன்சிஸ்டன்ட்டா ஒரு என்ன சொல்றது, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த லெஸ்டர் மேட்ச்ல. லீட்ஸ்லயும் நல்லா ஆடினாரு. பார்சலோனால ஐ ஃபெல்ட் வி மிஸ்ட் ஹிம். ஏன்னா லைக் ஃப்ரெட் ரொம்ப நல்லா ஆடினாரு, பட் எவென்ச்சுவலி கொஞ்சம் ஃப்ரெஷ் லெக்ஸா சாபிட்சரை கொண்டு வந்ததுனா ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்கா இருந்திருக்கும். Yeah, hopefully more of him. I think I'm seeing good glimpses from Sabitzer. Yeah, Fred பத்தி பேசிட்டோம். Fred பத்தி பேசிட்டே இருக்கோம். Yeah. So and அதுக்கு அடுத்தது நம்மளோட ஆட்ட நாயகன், அதாவது சைலண்டான நாயகன். ஆமா, the guy who paints the football, நினைக்கிறேன் paints the football pitch rather. And first நேத்திகோட pass to Rashford was, I don't know, wow, out of this world. சான்சல் எப்படி தலைமை, he got 2 assists இல்ல நேத்திக்கு? 2 assist. பார்சலோனா மேட்ச்லயே ஒரு 4-5 கிடைச்சிருக்கணும் அன்பார்ச்சுனேட்லி. அண்ட் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாக்டிக்கல் ட்வீக் பாத்தியா, ப்ரூனோ வந்து ரைட் விங்ல யூஸ் பண்றாரு. மேபி ப்ரூனோக்கு வந்து என்ன சொல்றது, ரைட் விங்ல இன்னுமே ஸ்பேஸ் கிடைக்கும் ஃபுல் பேக் அட்டாக் பண்றதுக்கு. அண்ட் ப்ரூனோ இஸ் லைக் a ஃப்ரீ கிரியேட்டர், கன்சிஸ்டன்டா கிரியேட் பண்ணிட்டே இருக்கறனால அங்கிருந்து இன்னுமே கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம்ங்கிற மாதிரி தேர் திங்கிங். அண்ட் மிட்ஃபீல்ட்ல ஸ்பேஸ் இருக்கிறப்போ வெஹோஸ்ட வச்சு ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா மிட்ஃபீல்ட்ல கிரியேட் பண்றாங்க. அப்படி இல்லைன்னா லாஸ்ட் மேட்ச்ல பார்த்த மாதிரி சான்சோவை கொண்டு வந்து பயங்கரமான காம்பினேஷன் பிளே ஆட வைக்கிறாங்க. விச் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். எனக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எவ்வளவு நாளுக்கு ஒர்க் ஆகும்னு தெரியல, இப்போ பாக்குறப்ப செமையா இருக்கு. Yeah, because Bruno also, just to talk about the defensive skills also, அதுவும் பயங்கர shift they are putting in, so that's very interesting. Bruno எல்லா மேட்ச் போடுவே பண்ணாம அவர் பாட்டுக்கு 90 ஆடிட்டே இருக்காரு. So hopefully he stays fit, touch wood. அது ஒண்ணு மட்டும் தான் வந்து எனக்கு அவர் ஆடிட்டே இருக்காரு அப்படிங்கிறது தான். அண்ட் அப்படியே ப்ரூனோட்ட இருந்து வரப்போ சான்சோ எனக்கு அது ரொம்ப ப்ளீசிங்கா, நம்மளுக்கு பாசிட்டிவா இருக்கிற ஒரு ஸ்டோரி. The goal was, I mean, அது சம the goal I think Dalotக்கும் அதே மாதிரி தான் கிடைச்சிச்சு. Bruno should have got an hat-trick of assists yesterday. Sancho நீ சொன்ன மாதிரி வெகோஸ்டோட ரன் decoy run வந்து இது பண்ணிச்சு. But that was a good goal. Again, nice to see him back. Hopefully Barca start பண்ணுவாரான்னு தெரியல. He started right on the first. இந்த வாட்டி ஸ்டார்ட் பண்ணுவாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, கொஞ்சம் டவுட் தான்.
I guess we'll go with Rashford. Maybe Anthony வந்தார்னா Anthony ஸ்டார்ட் பண்ணலாம், பட் தெரியல. லாஸ்ட் டைம் we did start Sancho, but Sancho from the left, Bruno right, Weghorst 10, Rashford strikerன்னு ஆனோம். இந்த வாட்டி என்ன பண்றாங்க அப்படின்னு தெரியல. மேபி they can do it again, பட் என்ன கேட்டா சான்சோ ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா வெஹோர்ஸ்ட மேல போட்டுட்டு ராஷ்வர்ட் லெஃப்ட், சான்சோ சென்டர், ப்ரூனோ ரைட்னு போட்டாங்கன்னா ஒரு மாதிரி காம்பினேஷன் பிளேக்கு செமையா ஒர்க் ஆகும் ப்ரூனோக்கும் சான்சோக்கும். Interesting. Yeah, of course I think who's left Rashford தான் சொல்லவே வேண்டாம், பேசணும் நம்ம என்ன சொல்றது, அவரே பேசுறாரு. I don't know what's happening. We are sure that he's going to score. Okay, I don't want to jinx it, I don't want to say that. Yeah, good run சொல்லலாம். Yeah, good run, great run. 24 கோல் அடிச்சிருக்காரு. ரியோ ஃபெர்டினாண்ட் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வந்து கேட்டாரு, where will you get Cristiano's 24 goals from அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க பிப்ரவரியே தாண்டல, வந்துட்டோங்க, 24 கோல் வந்துட்டோம், இப்ப எங்க போகணும்னு சொல்லுங்க ரியோ சார். Would be interesting to somebody ask this question, these kind of questions to Rio and Roy Keane, because they have nothing to this thing la. That's exactly. But I'm good thing is I'm not seeing I recommend like mute பண்ணிட்டேன் கோல் பிரிட்ஜ் எல்லாம் அவங்க மாதிரியான people, I'm not seeing them, so that's one satisfying thing. கண்டிப்பா ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியான விஷயம் தான். Yeah, Rashford, I can't believe it. Pretty chance இல்ல, like in the even the goal, yesterday's goal also, it's showing his physical power also in the box. அது ஒரு டைட்டர் ஆங்கிள்ஸ்ல ஃபினிஷ் பண்றாங்க. பார்சிலோனா ஃபர்ஸ்ட் கோல்ல நான் டெர் ஸ்டெகன் நல்லா பண்ணிருக்கலாம் இன்னும், பட் அது லிட்டரலா அத்ரோண்டு கேப்ல ஒரு அவ்வளோ அக்யூட்டான ஒரு என்ன சொல்றது இதுல ஃபினிஷ் இருக்கும், அப்டியூஸான ஆங்கிள் ஃபினிஷ் இருக்கும். பட் யா யூ கெட் வாட் ஐம் சேயிங். பட் அவ்வளோ டைட்டான ஃபினிஷ். அகைன் இதுல வந்து 3 விதமான ஃபினிஷ் ட்ரை பண்ணிருப்பாரு லெஸ்டர் கூட. அண்ட் யா ஃபினிஷ் நடந்து ஞாபகம் வருது, பார்சிலோனா மேட்ச்ல 34th மினிட்லயோ 35th மினிட்லயோ லெஃப்ட் விங்ல இருந்து அந்த சைடு உள்ள கட் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு அவுட் சைட் ஆஃப் த ஃபுட்ல இருந்து ஒரு ஷாட் எடுப்பாரு. எஸ், ஆமா, அது நல்லா சேவ் பண்ணுவாரு. அது ஆக்சுவலி a good save actually அந்த இது. பட் அதுவும் சான்ஸ்ல ஐ காட் இட். யா கரெக்ட். அந்த சான்ஸ், அந்த ஷாட் தான் நான் அப்படியே விழுந்துட்டேன், அவ்வளவுதான். இது நான் ஆக்சுவலி அது குட் சேவ். ஏன்னா அது வந்து வேற எங்கேயோ ப்ரூனோ கால்ல வந்து ஈஸியா போயிருக்கும், அது கரெக்டா அவர் தட்டி விட்டதுனால. But that was a great run actually from Rashi. Chance illa. Yeah, are you ready for the next leg? Yeah, I think all of us are ready. All of us are ready, and Busquets will be back for Barcelona. போன மேட்ச் வந்து அவங்களோட லீக் மேட்ச்ல நேத்து நைட் வந்து பெஞ்ச்ல உட்கார்ந்து இருந்தார் Busquets. So with no Pedri and no Gavi, Busquets will definitely start. அவர் ஒத்த கால் மட்டும் தான் எனக்கு வேலை செய்யுதுனாலும் வேற வழியில ஸ்டார்ட் பண்ணி தான் ஆவாரு. Yeah, no Gavi also correct. Suspension. Yeah, Gavi suspension, Pedri injured, but it's not good. I mean, நம்ம கான்ஃபிடன்ஸ் இருக்கு, பட் ஓவர் கான்ஃபிடன்ஸா இல்லாம கரெக்ட்டா ஆடிட்டோம்னா போதும். அண்ட் டென்னாக் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கோல் எப்படியாவது நம்ம போடணும், அதுதான் நம்மளுக்கு மெயின். Yeah, let's see how it goes. That's one match to look out for. Next match is the bigger one, I think. The final, obviously rendu match may big da, but since it is going to be the final against Newcastle, so that's going to be interesting. I think seeing them Liverpool oda தோத்துட்டாங்க. நிக் போப் ரெட் கார்டு. சோ நிக் போப் நம்ம கூட ஆட மாட்டாரு. டுப்ராவ்கா நம்ம கூட ஆல்ரெடி லீக் கப் ஆடிட்டு போயிட்டாரு, அதனால கப்டேடாங்க. சோ அவங்களுக்கு ஒரு கோல் கீப்பர் பஞ்சம் வந்திருக்கு. இதர் கில்லஸ்பி இல்லாட்டா லிவர்பூலோட ஃபார்மர் கோல் கீப்பர் லோரிஸ் கேரியஸ், அவங்க ரெண்டு பேர்ல யாராவது let's see. It's going to be quite interesting. I think I'm pretty confident, not overconfident, but yeah, confident that we'll because they have a bunch of injuries as well. Like Joe Linton got injured ipo last match la. Bruno வந்துருவாங்களா அவங்களுக்கு Bruno G வந்துருவாருன்னு தான் நினைக்கிறேன். ஆமா வந்துருவாரு. பட் ஜோ லிண்டனும் வில்லாக்கும் இன்ஜர்டு. ஸோ அது ஜோ லிண்டன் தான் அவங்களோட மிட்ஃபீல்ட் ஸ்டார்டர்ஸ் ரெண்டு பேரு ப்ரூனோ ஜியோட சேர்த்து. அதனால that might put a bit of a dent in their என்ன சொல்றது plans. ஏன்னா லிவர்பூலே வந்து கைண்ட் ஆஃப் டாமினேட்டட் them. I mean obviously அந்த ரெட் கார்டு ஹெல்ப் பண்ணிச்சு லிவர்பூலுக்கு, பட் அது இல்லைனாலும் அவங்க கொஞ்சம் நல்லா ஆடினாங்க. ஸோ
நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. இப்பதான் மெக்டாமினே வந்திருக்காரு. மெக்டாமினே வந்தார் இன்ஜுரியில இருந்து, ஹாரி மெகுயர் வந்து இன்ஜூர்டுட்டாங்க. அது ப்ராப்பரா தராசு கல்ல போட்டு எடை போட்டு பேலன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க போல இருக்கு, யாரு வந்து வரணும் யாரு போகணும்ட்டு. I hope Anthony is back, man, because we need Anthony. Correct. That will create a big difference. So let's say at least if not for the Barca game, maybe for the final game. Final காது வரலாம் ஆண்டனி. ஏன்னா ரெண்டுமே பெரிய மேட்சஸ். ஐ மீன் ஐம் ஓகே வித் யூரோப்பா லீக்ல தோத்தாலும் பரவாயில்ல, நம்ம போன வாட்டி பேசினதே தான். பிகாஸ் அவ்வளோ ஃபிக்ஸ்டர்ஸ் இருக்கு. இன்னும் நம்ம லீக்லயே 14 மேட்ச் ஆடணும். அதுக்கப்புறம் லீக் கப் ஃபைனல் ஆடணும். FA கப்ல வேற இன்னொரு மேட்ச், மினிமம் ஒரு மேட்ச் ஆகுது இருக்கு FA கப்லயும். ஏகப்பட்ட மேட்ச் இருக்கு. அதனால ரொம்ப கஷ்டம். இதுல லீக் கப் 26th முடியுதுன்னா அதுக்கு அடுத்த சண்டே அப்படியே வந்து ஆன்ஃபீல்ட் அவே வேற நமக்கு. Oh, that's a bigger one. We have I'm not going to say anything about it, but yeah, pretty confident தான் சொல்ல முடியும். And so many games. அதனால நம்ம என்ன சொல்றது, ஆண்டனி வந்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா மெக்டாமினே வந்தது கண்டிப்பா ஒரு பெனிஃபிட் தான். காசிமிரோ will come back. So நம்மளுக்கு பார்சலோனாக்கு மிட்ஃபீல்ட் அட்லீஸ்ட் we'll have like 5 options: காசிமிரோ, ஃப்ரெட், சாபிட்சர், மெக்டாமினே, ப்ரூனோ. obviously Bruno will start automatically, but other 4 we can at least like சப் ஏதாவது பண்ணணும்னா பண்ணலாம். அண்ட் ஈவன் காபி மைனு மேட் அ கேமியோ அப்பியரன்ஸ் இதுல லீக் கேம்ல. ஸோ இட்ஸ் நைஸ். கொஞ்சம் நைஸ் வைப்ஸ் ஆல் அரவுண்ட். ஹோப்ஃபுல்லி அதே குஷியோட வில் I think 1 o'clock match again, but yeah, we'll all stay awake at 1:30 match. Yeah, hopefully go to bed thinking about Ten Hag and only Ten Hag at 3:30 AM. அவரோட நல்லா வழுன்னு இருக்கிற பாலிஷா இருக்கிற அந்த மொட்டை மட்டையை நினைச்சிட்டே போங்க எல்லாரும். அண்ட் அப்படியே எல்லாரும் வந்து முடிஞ்சா ஜியோ சினிமாக்கு வந்து ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்புங்க, கேரபா கப் ஃபைனல் டெலிகாஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. நாங்களும் எத்தனை நாள் தான் திருட்டுத்தனமாவே மேட்ச் பார்க்கறது. That's true. Every time we have to wait for a link or something. So that's, but yeah, all set for the big matches, upcoming matches. Yeah, but another thing about Ten Hag also is very good at identifying all the strength and weakness quickly. That's what I felt in all these matches, and he addresses it very quickly. Hopefully, definitely upcoming years, I think he gets backed up by whoever the owners are, and we have a strong recruiting team also. That's one of the main mukkiyam. All the scouting team and everything, so all those things would help Ten Hag to build a better squad in a feel. Definitely. அதே மாதிரி ஸ்பீக்கிங் அபவுட் ஓனர்ஷிப், அது ஒரு தனி எபிசோடா பண்ணும். ஆப்வியஸ்லி நம்மளுக்கு யார் இப்போ என்ன பிட் பண்றாங்க என்னன்னு தெரியாமே நம்ம அதை பத்தி பெருசா பேச முடியாது. சோ யோசிக்கவே இல்லை அதை பத்தி. பட் எவ்ரிபடி இஸ் லைக் ரொம்ப அது இப்படி ஏதோ ஒரு somewhere you see the post, you feel guilty and some you feel not guilty. ஒரு மாதிரி மிக்ஸ்ட் ஃபீலிங்ஸ் தான் இருக்கு. ஆப்வியஸா என்ன நடக்குதுன்னு நமக்கு எக்ஸாக்டா தெரியல இதுல. சோ யார் பிட் பண்ணிருக்காங்க, யாரு ப்ராஸ்பெக்டிவா வாங்குவாங்கன்னு நமக்கு ஒரு கிளாரிட்டி வந்ததுக்கு அப்புறம் நம்ம தைரியமா அதை பத்தி பேசலாம். இப்போதைக்கு இதுதான் நம்மளோட பிக்கெஸ்ட் வீக் சின்ஸ் கிடான்ஸ்க் அண்ட் வார்த்தை கேட்டாலே அந்த வார்த்தை, அந்த ஸ்டேடியம், அந்த மாச்சோ பாட்டு மெர்சல் படத்துல, இது மூணுமே வந்து அன்னில இருந்து எனக்கு நாசமாயிடுச்சு. பட் அதான் அந்த வீக்குக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு பிக்கெஸ்ட் வீக் ஆஃப் ஆர் கிளப் அப்படின்னா இந்த வீக் தான். 2 பொட்டன்ஷியல் பாக்ஸ் ஆஃபீஸ் கிளாஷஸ். ரெண்டுலயுமே அதான் நம்ம என்ன சொல்றது, பீப்புள் நிறைய பேர் ஆப்வியஸா வந்து ரொம்ப டென்ஷன்ல வந்து ஏதாவது சொல்லுவாங்க. நம்ம சப்போஸ் நம்மளுக்கு ஃபேவரபிளான ரிசல்ட்ஸ் வரலனாலோ இல்ல நம்ம தோத்துட்டாலோ அது பண்ணாம என்ன சொல்றது, we should just stick with the manager, stick with the players. ஈவன் நம்மளுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிற பிளேயர்ஸையோ நம்ம ஃபேவர் பண்ணாத பிளேயர்ஸா இருந்தாலும் we have to support him. நம்ம பேக் பண்ணணும். நம்ம ஒவ்வொரு எபிசோடா சொல்லிட்டு இருக்கிறது தான், உங்களுக்கு மகோயர் பிடிக்கலையா பரவாயில்ல, இப்போதைக்கு அவர் யுனைடெட் பிளேயர், அவர் பேக் பண்ணுங்க. உங்களுக்கு டெஹியா பிடிக்கலையா பரவாயில்ல, கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, பட் அகைன் இப்போதைக்கு அவர் யுனைடெட் பிளேயர், அவர் ஆடுறப்ப பேக் பண்ணுங்க. அது மட்டும்தான். ஸோ ஏன்னா நம்ம போன சீசன்ல எவ்வளவு கேவலமான நிலைமையில இருந்தோம் யோசிச்சுப்பார். இதே டைம்ல நம்ம அத்லெட்டிகோ மேட்ரிடோட ஆடி எலிமினேட் ஆயிட்டு நான் அன்னைக்கு விட்டவன் 11 மேட்ச் பார்க்கவே இல்லை யுனைடெட் மேட்ச் வரிசையா. ஸோ கரெக்ட். It's very difficult also, but yeah, நல்ல இது இருக்கும். ஒரு நீட்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் கண்டிப்பா ஒரு இடத்துல வரும்.
ஸோ அதை பார்த்து தான் இது பண்ணணும். ஸோ மேபி யாரும் டென்ஷன் ஆகாதீங்க, நீஜக் ரியாக்ஷன் கொடுக்காதீங்க. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் இன்னும் 6 மாசம் தான் ஆயிருக்கு, 6.5 மாசம் தான் ஆயிருக்கு. I know it's very easy to get overwhelmed to see all the points table, the gaps we have. So அதை பத்தி நாங்க பேசல actually because we thought that it's not far fetched, but yeah, it's beyond our hopes தான் சொல்ல வரேன் நான். Exactly. நம்ம இன்னும் அந்த லெவல்ல போல. naturally we are over performing clearly. so அப்படி இருக்கிறப்போ நம்ம என்ன சொல்றது, ஓகே இது வந்து ஒரு ஜெயிச்சிட்டோம்னா ஓகே, இட்ஸ் கிரேட் மைல் ஸ்டோன், ஃபர்ஸ்ட் ஆஃப் மெனி டு கம். பட் தோத்துட்டோமோ இல்லை நம்ம இந்த லைனை கிராஸ் பண்ண முடியல அப்படின்னா ஓகே, இன்னுமே பரவாயில்ல. ஜஸ்ட் பேக் தெம். கண்டிப்பா வந்து என்ன சொல்றது, யூஸ்வலா எல்லா மேனேஜர்ஸ்க்கு சொல்ற மாதிரி கிளாப்புக்கு என்ன சொன்னாங்களோ, மிக்கேல் ஆர்டெட்டாக்கு என்ன சொன்னாங்களோ, ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அண்ட் பிலீவ் த மேனேஜர். அவ்வளவுதான். that's a good way to end the episode நினைக்கிறேன். Next episode will be fun. I mean mentally will be happy. ஹாப்பியா இருந்தாலும் ஃபன் தான், சேடா இருந்தாலும் ஃபன் தான். ஸோ ஹோப்ஃபுல்லி ஹாப்பி எபிசோட்ல வந்து இன்னொரு யுனைடெட் ரிவ்யூல வந்து மீட் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறோம். அண்ட் யா, வித் தட் we'll sign off and take care. Glory, glory, Manchester United. Ciao.